பெரிய எதிர்பார்ப்பு கடையில தக் லைஃப் ரிலீஸ் ஆச்சுங்க. நிறைய பேர் பார்த்திருப்பீங்க, நிறைய பேர் பார்க்க கூடாதுன்னு இருப்பீங்க, நிறைய பேர் பார்க்கலாம் அப்படின்னு இருப்பீங்க. சரி, எனக்கு இந்த படத்தை பார்த்தப்புறமா மணிரத்னம் சாருக்கு மேல சில கொரிஸ் வந்துச்சு. அதை மட்டும் இந்த வீடியோல ஷேர் பண்ணிக்கிறேன். பெஸ்ட் ஆல்பம் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ரகுமான் சார் இருந்து, அதுலயும் முத்தமலை சாங்கெல்லாம் சின்மை வெர்ஷனா தி வெர்ஷனான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட்டே போச்சுது. இந்த பாட்டை வச்சாதானங்க நீங்க கேட்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டாரு. சரி, விண்வெளி நாயகா சூப்பர் சாங் தான். அதை எல்லாரும் தியேட்டரை விட்டா போதும்னு சொல்லிட்டு ஓடுற டைம். சரி, அதையும் விட்டுருங்க. அடுத்து 5 வண்ண பூவே, அந்த சாங்க 2 இடம் 3 இடம் போட்டா ஓகே. 4வது 5வது 6வது 7வது போகும்போதெல்லாம் எல்லாரும் சிரிச்சுட்டாங்க. ஒரு எமோஷனல் சாங்கு சிரிக்கிறது இங்கதான் பார்த்தேன். அடுத்து எல்லாரும் சிம்பு த்ரிஷாவோட ரீயூனியன் கேட்டீங்கன்னா உங்களுக்கு அங்க ஒரு ஆப் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கும் த்ரிஷாவுக்கும் ஒரு ரீயூனியன். மற்றபடி இந்த படத்துல சொல்ற மாதிரி எல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. டோட்டலி வேஸ்ட் தான். கிராப் மெட்டீரியல் சொல்லுவோம்ல, அதுலயும் ஐஸ்வர்யலட்சுமி அசோக் செல்வன்லாம் ரொம்பவே வீணடிச்சிட்டாங்க. எதுக்கு இந்த படத்தை அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க். துல்கர் அண்ட் ஜெயம் ரவி விட்டா போதும்னு சொல்லிட்டு ஓடி இருக்காங்க. 4 பேரை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவேன், 4 பேரோட திறமையை வெளிக்கொண்டு வருவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஒவ்வொரு இன்டர்வியூலும் சொல்லிட்டே இருந்தாரு. ஆல்ரெடி சிம்பு இஸ் ஏ டேலண்டட் பர்சன், ஆனா அவரை தான் வீணடிச்சிருக்காங்க. இந்த படத்துல நல்லாவே இல்லையா சில சீன்ஸும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்பீங்க. சத்தியமா ஒரு 3 ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லாவே எனக்கு பிடிச்சிருந்துச்சு. டோப் கேமரா ஒர்க் சூப்பர் ரவிவர்மன் சார். மற்றபடி அங்கங்க பாய் பிஜிஎம்ல கொஞ்சம் விளையாடி இருக்காரு. அதுக்கு மேலாம் இந்த படத்தை சொல்லவே முடியாது. அதுல வேற நாயகனுக்கு மேட்ச் பண்ற மாதிரி நாயகனோட விட பெட்டரா நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் எல்லா இன்டர்வியூலையும். ஆக்சுவலா இந்த படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது தான் எனக்கு ஒன்னு தோணிச்சு. இந்த ஓவரா ப்ரொமோட் பண்ற படம், ஓவரா பேசுற படத்தெல்லாம் தயவு செய்து நம்ம பார்க்க போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த படமும் ஒரு எக்ஸாம்பிள்.